சிந்து பைரவி சீரியல்ல பைரவி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. எப்போ பார்த்தாலுமே ஆறுமுகம் சொல்ற எந்த விஷயத்தையுமே நம்ம பைரவி நம்பவே மாட்டேங்கிறாங்க. சஞ்சய் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஸோ பைரவி இதுக்கு மேலே நம்மளால ஆறுமுகத்தை கூட வாழவே முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கும் நம்ம சிந்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த அன்னபூரணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து மேலே அன்னபூரணி பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி அன்னபூரணி பார்த்தீங்க இது சிந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படியாவது இந்த அன்னபூரணி நம்மளை ஏற்றுக்கணும், சிவா கூட சேர்த்து வச்சிடணும், நம்ம எப்படியாவது டாக்டர் கூட சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த அன்னபூரணி பார்த்தீங்கன்னா அவள் என்ன நல்லது செஞ்சாலும் சரி அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவள் பண்ண தப்பெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா சிந்து கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு நம்மளால தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிந்து இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி சிந்துவை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த குடும்பத்துக்காக என்ன நல்லது பண்ணாலும் சரி என் மனசை நீ மாற்றலான்னு மட்டும் நினைக்காத. நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களோட சந்தோஷம் எப்பயுமே இருக்கவே இருக்காது. நீ பண்ண அந்த ஒரு தப்புனால இன்னைக்கு உன் தங்கச்சி பைரவியோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி ஆயிடுச்சு. நீ அன்னைக்கு மட்டும் கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி போகாமல் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நீ சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டு என் புள்ள சிவா மேலே அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டேன். ஆனால் உன்னையும் நான் ரொம்ப நல்லவன், நீ சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும், ஏன் புள்ள தான் தப்பு பண்ணிட்டானோ அப்படின்னு நினச்சி நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அப்படி நான் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு. என் புள்ள சிவா அப்போவே சொன்னார், ஏன் நான் இந்த தப்பும் பண்ணலை பெரியம்மா, தயவு செஞ்சு என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கெஞ்சினான். ஆனால் நான் அப்போ அந்த விஷயத்தை எதுவுமே நம்பாமல் உன் மேலே கண்மூடித்தனமாக நம்ம நம்பிக்கை வச்சேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ வீணடிச்சிட்டு இன்னைக்கு உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் நீ இப்படி பண்ணிவிட்ட. இன்னைக்கு அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமே நீதான். நீ அப்படி பண்ண ஒரு விஷயம்னால தான் ஆறுமுகமும் வேற வழியே இல்லாம எனக்காக நினைச்சு அவன் பைரவி கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுக்காக என் புள்ள பண்ணது தப்பு சரிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவன் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்க கூடாது. இருந்தாலும் என்னக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் அவன் அப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் நீ நினைச்ச அப்படின்னா இனி சிவாவோட வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடணும். இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு நீ போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இதுக்கப்புறமும் இங்கே இருந்து நீ கஷ்டப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் சரி என் புள்ள சிவாவோட உன்னை சேர்த்து நான் வாழ விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண எந்த விஷயத்தையுமே நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதனால இங்கே இருந்து நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு சிவாவை மறந்துட்டு நீ வெளியில் போயிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கும், அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அன்னபூரணி பயங்கர கோபத்தில் நம்ம சிந்துவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, நான் டாக்டரை கூட தான் சேர்ந்து வாழ்வேன், அதுக்காக தான் நான் இவ்வளோதும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் டாக்டரை விட்டு ஒரு நாளுமே போகவே முடியாது, அப்படி என்னை அனுப்பணும்னு நினச்சாலுமே அது நடக்கவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உன் இஷ்டம், நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இரு, ஆனால் நான் சொன்னது தான் நடக்கும். என்றைக்குமே என் புள்ள சிவா கூட உன்னை நான் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன், அதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலேயே இருந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா நீ இருந்துக்கோ, அது உன்னோட விருப்பம். ஆனால் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வச்சு தான் தீருவேன், அது யாராலையுமே மாற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி போயிடுறாங்க. இதனால சிந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா அன்னபூரணி என்ன பண்ணாலுமே இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம், சிவா கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம இப்படி பண்ணோம், பைரவி அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், அவர் வாயிலிருந்து என்றைக்குமே அப்படி பேச மாட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை அந்த சஞ்சயா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வராரு. ஸோ சிவா பார்த்தீங்கன்னா என்ன சிந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் பெரியம்மா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டேன் சிந்து, நீ அதை பற்றிலாம் எதையும் நினச்சி கவலைப்படாது. பெரியம்மா ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆறுமுகமும் பைரவியும் இப்படி பிரிய போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்கு. அதனால அதை யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்க.
அவங்க பேசுனதுக்கு அவங்களுக்கு சார்பா நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே வந்து முடிவெடுக்க வேண்டாம் சிந்து அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல டாக்டரே, ஒவ்வொரு தடவையும் வந்து மகாத்தையும் சரி, அன்னபூர்ணியத்தையும் சரி 2 பேருமே சேர்ந்து என்ன திட்டும்போது, நம்ம எதுக்குடா உயிரோட இருக்கோம்? இந்த வீட்ட விட்டு பேசாம போயிரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் வேணா இந்த வீட்ட விட்டு போயிடுறேன். அப்பயாவது இந்த வீட்ல உள்ளவங்க நிம்மதியா இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றேன். என்ன சிந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்ட விட்டு போயிட்டா மட்டும் எல்லாமே சரியாயிரும். பைரவி ஆறுமுகத்தை ஏத்துப்பா அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது சிந்து. இங்கேயே நீ இரு. நம்மளால என்ன முடியுமோ அத நம்ம பண்ணுவோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பைரவிய வந்து ஆறுமுகத்த வந்து நம்பணும். அது மட்டும் இல்லாம அந்த சஞ்சய் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஆறுமுகத்துக்கு பிரச்சனையா இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிச்சு உண்மையிலேயே இது வந்து ஆறுமுகம் தான் சொன்னதா? இல்ல சஞ்சய் ஏத்தி விட்டதுனால ஆறுமுகம் இப்படி வந்து பேசுனதா? சஞ்சய் என்ன மோட்டிவோட நம்ம பைரவி கிட்ட பழகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த வேலையை நம்ம பார்ப்போம். எதை பத்தியும் நீ கவலைப்படாத சிந்து. நான் இருக்கேன் உனக்கு. இந்த வீட்டில் தான் நீ இருக்க போற. கூடிய சீக்கிரத்திலே பெரியம்மாவே உன்னை வந்து ஏத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுவோம். சரியா? அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா சஞ்சய் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நிரூபிக்க போறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம பைரவி என்ன பண்ண போறாங்க, ஆறுமுகத்தை ஏத்துக்க போறாங்களா இல்லையானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னபூரணி வந்து சிந்துவை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.